வணக்கம் நண்பர்களே. இது நம்ம இந்த மணலில் போர் ஓட்டுறது எப்படி அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது குறிப்பாக இது கன்னியாகுமரி மாவட்டத்தில் கடலோரத்தில் பீச் ஓரத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஏரியா. இது என்னதுன்னா இந்த சைட்லாம் உங்களுக்கு இந்த சன் ரேஸ் இந்த மாதிரி இடங்கள்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இது இந்த சன்செட் ஆகக்கூடிய இடம் நேராக கடலில் இருந்து ஒரு 500-600 மீட்டர் தொலைவில் நம்ம இந்த பாயிண்ட் செய்கிறோம். இது முழுக்க மணல், ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக மணல் தான். ஏன்னா உங்களுக்கு இந்த மணல் கிட்டத்தட்ட ஒரு 60 அடி வரையுமே இந்த மணல் இருக்கும். இந்த சைட்டில் நாங்கள் 2 போர்வெல் அமைக்கிறதுக்காக ஆரம்பித்தோம். ஃபஸ்ட்டு நாங்கள் செஞ்ச போர்வெல்லில் இந்த பைப்பை மணல் நெரிச்சிக்கிட்டே இருந்ததுனால அது உள்ளே பல்ஜாகி வெடிச்சிருச்சு. அதனால் அந்த இதை ஸ்கிப் பண்ணிவிட்டு 2வது போர் தான் இப்போ நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இது பார்க்குறதுக்கு எளிதானதாக இருக்கும். ஆனால் இதை செய்யும்போதே இதில் நிறைய பிரச்சனைகள் நம்ம சந்திக்க வேண்டியது வரும். ஏன்னா இது மணல்னால் முழுக்க மணலாக இருக்கிறதுனால நம்ம போரை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நம்ம கம்ப்ரஸர் ஏர் ஆஃப் பண்ணோம்னா அது கம்ப்ளீட்டாக அந்த இடம் ஃபுல்லாக லாக் ஆகிடும். அதில் எப்படி நம்ம பைப் வச்சு ஓட்டுறோம் அப்படிங்கிறது தான் இந்த போர்வெல். நம்ம ஃபஸ்ட்டு செஞ்ச பொருள்லேயும் அதே மெத்தடில் தான் செஞ்சோம். நமக்கு என்னென்னா அதில் மேலே ரொம்ப சரிவான பகுதியாக இருக்கிறதுனால நம்ம வண்டியை பேலன்ஸ் பண்ணி நிறுத்தி நம்ம அந்த இடத்துல கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து நம்ம செய்ய முடியல. ஏன்னா அது ஃபுல்லாக மணல் மேலே இருந்து கம்ப்ளீட்டாக இடிய ஆரம்பிச்சிருச்சு. அந்த சுச்சுவேஷனில் தான் அந்த 2வது அந்த பாயிண்ட்டை செட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஒரு 20 அடிக்கு நம்ம 12 இன்ச் பைப் வச்சு லாக் பண்ணி தான் ஓட்டணும். ஏன்னா நம்ம நார்மலாக இருக்கக்கூடிய இந்த போர்வெல் மிஷினில் 6 இன்ச் 8 இன்ச் போர்வெல் மிஷினில் 12 இன்ச் பைப் வைக்கிற மாதிரி எல்லா வண்டியிலையும் அந்த ப்ரொவிஷன் இருக்காது. பட் எங்ககிட்ட அந்த பெட்டை நம்ம கன்னியாகுமரி, மார்த்தாண்டம் இந்த மாதிரி எல்லாம் மேக்ஸிமம் கொஞ்சம் இன்டீரியரான பிளேஸ், கொஞ்சம் ரிஸ்க்கான பாயிண்ட்களே ஓட்டிருக்கனால நம்ம பெட்டில் அந்த மாதிரி ஒரு இது அமைப்பை நம்ம ஏற்கனவே ஏற்படுத்தி வச்சுருந்தோம். அதனால் அந்த மணலை ஃபஸ்ட்டு நாங்கள் கம்ப்ளீட்டாக ஃபஸ்ட்டு ஒரு லேயர் லாக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 10 இன்ச் பைப் வைக்கக்கூடிய ரைமரை சேண்ட் ரைமரை வச்சு நம்ம அதை கம்ப்ளீட்டாக ட்ரில் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி வண்டியை இறக்கி கொண்டுட்டு போகிறதும் அவ்வளோ சுலபமான வேலை இல்லை. ஏன்னா ஃபுல்லாக மணல்லையே வண்டியை நவுட்டி கொண்டு போகிறதுனால அதில் கம்ப்ளீட்டாக கீழே பிளேட்டும் ப்ளஸ் போர்வெல் ராடை யூஸ் பண்ணி தான் அந்த வண்டியை அந்த சைட்டுக்குள்ளே கொண்டுட்டு போகிறோம். அதே மாதிரி எடுக்கும்போது அதே மாதிரி தான் எடுக்கிறதுக்கு போர்வெல் வண்டியை செட் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆச்சு. வண்டியை ரிமூவ் பண்ணி எடுக்கிறதுக்கும் எங்களுக்கு அதே டைம் தான் ஆச்சு. இருந்தபோதில் அந்த போர்வெல் நாங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக செஞ்சு முடிச்சிட்டோம். கிட்டத்தட்ட பைப்பு 200-220 அடிகிட்ட 7 இன்ச் கேசிங் வச்சுருக்கோம். அதுக்கு கீழே இந்த போர்வெல் 800 அடி அமைச்சிருக்கோம். அதுதான் இதில் உள்ள ஒரு பார்க்க வேண்டிய சிறப்பான விஷயம். காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, கடல் மிக அருகாமையில் இருந்தாலுமே இந்த மாதிரி இடங்களில் தண்ணி ரொம்ப குறைவாக தான் கிடைக்குது. ஆனால் தண்ணி கிடைக்கக்கூடிய தண்ணி சால்ட் வாட்டர் இல்லை, நல்ல தண்ணியாகவே தான் இருக்குது. அதனால் ஃபஸ்ட்டு நாங்கள் அந்த 10 இன்ச் பைப் கிட்டத்தட்ட ஒரு 40 அடிக்கு லாக் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம இந்த 7 இன்ச் பைப் வைக்கக்கூடிய அளவுக்கு 9 இன்ச் பிட்டில் ஒரு 220 அடி ஃபுல்லாக ட்ரில் பண்ணியிருக்கோம். ஏன்னா எல்லாமே மணல் பாறை தான், சுண்ணாம்பு கலந்த மணல் பாறை. அதனால் பைப்பு கம்பல்சரி வச்சே ஆகணும். அதனால் நம்ம அந்த மாதிரி வச்சு லாக் பண்ணி கிட்டத்தட்ட இந்த போர்வெல் நாங்கள் ஒரு 800 அடி அமைச்சிருக்கோம். அதில் ஈல்டுன்னு பார்த்துட்டோம்னா நமக்கு ஒன்றும் பெருசாக கிடையாது. இருந்தபோதிலும் ஒரு 1 இன்ச்சுக்கு அந்தளவுக்கு தான் நம்ம கணக்கு பண்ண முடியும். ஆனால் தண்ணியோடைய டேஸ்ட்டு நமக்கு நார்மல் ஏரியாவில் எப்படி கிடைக்குதோ அதே அளவுக்கு தான் அந்த ஏரியா வாட்டர் இருக்குது. டேஸ்ட்டெல்லாம் ஒன்றும் ரொம்ப சால்ட்டாவோ இல்லை ரொம்ப இதாகவோ ஹார்ட்னஸாவோ இல்லை. இந்த போர்வெல் அமைக்கிறதுக்கு எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 8 மணி நேரம் ஆகிருக்கு. இந்த 800 அடியை அமைச்சு முடிக்கிறதுக்கு எங்களுக்கு 800 கம்ப்ளீட்டாக வேலையை ஸ்டார்ட் பண்ணி அதை என் பண்ணிவிட்டு நாங்கள் வண்டியை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணி வெளியே எடுக்கிற வரையும் எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 8 மணி நேரம் பக்கமாக டைம் ஆகிருக்கு. இந்த போர்வெல் அமைக்கும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் மணலே தான். இதில் வேறு கல்லோ மற்ற இதோ எதுவுமே கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 220 அடிக்கு கீழே போய் தான் நமக்கு இந்த கல்லே நமக்கு லைட்டாக ஸ்டார்ட் ஆகுது. அது வரையுமே கம்ப்ளீட்டாக இந்த மணல் பாறை தான். மணல் பாறைன்னா அதில் கொஞ்சம் சுண்ணாம்பு கலந்த மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு மேலே இருக்கக்கூடியது ஒரு 40 அடிக்கு சுத்தமான மணல். அந்த மணலில் போர்வெல் அமைக்கிறதுங்கிறது தான் ஒரு கிரிட்டிக்கலான விஷயம். இருந்த போதில் நாங்கள் அதை சக்ஸஸாக செஞ்சுருக்கோம். இதில் மொத்தம் நாங்கள் செஞ்ச டெப்த் கிட்டத்தட்ட 800 அடி. அதில் பைப்பு கிட்டத்தட்ட 220 அடி 7 இன்ச்சும் 10 இன்ச்சு கிட்டத்தட்ட ஒரு 40 அடியும் வச்சுருக்கோம். இது மாதிரி ஏதோ போர்வெல் உங்களுக்கு அமைக்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா எங்களோட டிஸ்கிரிப்ஷனில் எங்களுடைய சேனல் லிங்க்கில் எங்களுடைய ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக எங்களை தொடர்பு கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.